ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து சாத்தியமா அப்படின்ட்டு தான். ஸோ ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு ரீசன்ட் டேஸில் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் அந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஒரு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது, கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக புரியணும் அப்படின்னா இன்னொரு தடவை கூட பாருங்கள், தாராளமாக வந்து புரியும் அப்படின்றத நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். நண்பா, முதல்ல நம்ம இந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு தெளிவு மட்டும் கொடுக்கணும். என்ன நோ லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நண்பர்கள் கேட்ட கேள்வி லைவில் ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க, இன்னும் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அப்போ தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைவ்லலாம் வேண்டாம். ஸோ இந்த லோ ரிஸ்க் இல்லைனா நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி ஒர்க் ஆகிற ஒரு சில விஷயங்கள் தான் வந்து அதை வந்து நோ லாஸ் மாதிரி காட்டுது. நோ லாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடர் எடுக்கிறேன், ஒரு பை எடுக்கிறேன், ஒரு செல் எடுக்கிறேன், இன்னொரு செல் எடுக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து டெபிட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு நல்ல லாஸ் வர மாதிரி இருக்கும். இந்த லாஸை நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் எனக்கு இங்கே நோ லாஸ் அப்படின்ற மாதிரி இல்லைனா லோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? என்னுடைய இந்த அன்லிமிட்டட் ரிஸ்க்கை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸே இல்லாமல் பண்ண போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா சென்சிபிள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எஸ்என்பா, நான் நிஃப்டியில் நான் யூஸ்வலாக போடுற அந்த லேடரே எடுத்துக்கலாம். நான் அட் மணியில் ஒரு பை பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 வேறு இடத்துல நான் வந்து செல் பண்ணிக்கிட்டேன். இப்படி நான் செல் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடர் கிடைக்குது. ஸோ இதுதான் லேடர்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு ரிஸ்க்கு ரூ. 694, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ராஃபிட் வந்து வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னோடய இன்னொரு சைடு பெரிய ரிஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெரிய ரிஸ்க்கை நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும். இதுக்கு நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணணும். என்ன அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, இது டைரெக்டாக நான் வந்து ஒரே ஷாட்டில் நான் வந்து போடும்போது எனக்கு இந்த ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். அது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹெட்ஜை பை பண்ணும்போது அந்த ஹெட்ஜோடைய காஸ்ட் வந்து நீங்கள் விற்றீங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது நீங்கள் இதை தான் நான் ஹெட்ஜாக வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் கம்மியானால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு இந்த நோ லாஸ் இல்லைனா லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். எப்படின்ட்டு சொல்கிறேன். நான் இந்த லேடரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 22,900 வாங்கிட்டேன், 22,800 புட்டை நான் விற்றுட்டேன், 22,600 புட்டை விற்றுட்டேன். இப்போ என்னோடய ஹெட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நியராக இருக்கிற லெக்கை வாங்கணும், அதுதான் ஹெட்ஜு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்ஜை நான் உடனுக்குடனே வாங்கினா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உடனுக்குடனே வாங்கினாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ லாஸ் கிடைக்கும் ஒரு சைடு. பட் உங்களுக்கு இந்த ரூ. 25 நான் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இது இன்னொரு சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸாக கன்வெர்ட் ஆகும், பெரிய லாஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ரூ. 2,636, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1,014 மினிமமாவது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனால் இது விஷயம் இல்லை. இதுக்கு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைக் நம்ம வாங்குகிற அந்த எட்ஜோட காஸ்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நான் வந்து ரூ. 26 இப்போ எட்ஜ் இருக்குது, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரூ. 12 எனக்கு கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்குகிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இன்னொரு சைடு வந்து லாஸ் போகிற அதிகமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி 2,600 இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 1,600 மாறி இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வாங்கின ஹெட்ஜோட ருபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது எப்படி நான் வந்து ஸ்ட்ராட்டஜி எடுத்து நான் இந்த ஹெட்ஜை வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா? 2 பக்கமும் எனக்கு வந்து நோ லாஸாக மாறணும் அப்படின்னா நான் ஒன்றே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போது புட் லேடர் போட்டு நான் புட்டுக்கு ஹெட்ஜ் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் லேடரும் போட்டு அதுக்கும் நான் ஹெட்ஜ் வாங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை. ஸோ நான் புட் லேடரை மட்டும் இதுக்கு முன்னாடி போட்டதை நான் எடுத்து விட்டுறேன். கால் லேடர் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? புட் லேடர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கால் சைடில் போட்டு நான் ஹெட்ஜ் போட்டேன். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மணிலேருந்து காலை வாங்கி 100 பாயிண்ட் செல்லு, இன்னொரு 100 பாயிண்ட் செல்லு, இன்னொரு நான் ஹெட்ஜ் வாங்குறது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
இங்கே நம்ம அதாவது இப்போ மார்க்கெட் டைரெக்டாக நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 52 ரூபா வந்து ஹெட்ஜிங் காஸ்ட்டு கேட்டுச்சு. பட் நான் இதை பாதி ரேட்டுக்கு எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் இந்த ஹெட்ஜை வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே கால் சைடும் எனக்கு நோ லாஸாக மாறிடும். இதை நான் மொத்தமாக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நோ லாஸாக மாறிடுச்சு. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் என்னுடைய ஹெட்ஜிங் காஸ்ட்டை கம்மி பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு வெயிட் அட்லீஸ்ட் 1 டே இல்லைனா ஒரு 2 நாள் இப்படி வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஹெட்ஜ் வாங்குறது வந்து இமீடியட்டாக இருக்கிற அந்த லெக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்பவே சாத்தியம். ஓகேங்களா? ஸோ எஸ், இங்கே நான் இந்த ஹெட்ஜு காஸ்ட்டுன்னு சொன்னேன். அதாவது நான் வாங்க இருந்த அந்த பை லெக்கோட காஸ்ட்டு தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். எனக்கு எந்த அளவு ஒன் சைடு ரிஸ்க் வந்து இல்லைனா நோ லாஸ் வந்து எனக்கு கிடைக்கும், எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் சைடு வந்து ரிஸ்க் வந்து ஹெவியாக கிடைக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான். அப்போது உங்களுக்கு அந்த ஹெட்ஜ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ ஓகேங்களா அவ்வளோ வந்து நல்லது. எப்படி ப்ரோ அது கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் லேடரை போட்டு ஒரு நைட்டு ஒரு நாள் விட்டீங்க அப்படின்னா இங்கே 26 ரூபா நம்ம அங்கே பார்த்த அந்த டிகே அந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைன்னு இறங்கி ஒரு 13 ரூபாய்க்கு அடுத்த நாளைக்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்போ வாங்கினாலும் ஓகே, இல்லை அதுக்கு அடுத்த நாள் வாங்கினாலும் ஓகே. பட் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எடுக்கிற அந்த பொசிஷன் நோ லாஸ் இல்லைன்னா லோ ரிஸ்க்காக மாறணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. இன்னொரு வழி நான் சொன்னது அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு நைட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகிடும் ப்ரீமியம். 2 நைட்லாம் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 26 ரூபா இருக்கிற ப்ரீமியமில் 8 ரூபாய்க்கு ஓடி வந்துடும். அப்போ நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 8 ரூபாய்க்கு பை வந்து எட்ஜ் கிடச்சிரும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இன்னொரு சைடு வந்து ரிஸ்க்கு வந்து ஜென்ரேட் ஆகும். யூஸ்வலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நோ லாஸ் கிடைக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு சைடு ரிஸ்க்கை இன்னொரு சைடை நீங்கள் மாற்றுறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இங்கே நீங்கள் 8 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்கல்ல எட்ஜ் காஸ்ட்டு, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 ரூபா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிஸ்க்காக மாறிடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஆகிறது, இன்னொரு சைடு 8 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேர்டன் ஆகும், தலைவலியாக மாறும். அந்த தலைவலி ஓகே அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஜிங் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கலாம். இதுதான் அந்த பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிற விஷயம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டைமில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும். நான் ஹெட்ஜ் பண்ணணும், என் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். ஓகேங்களா? ரெண்டாவது கம்மியான ஹெட்ஜிங் காஸ்ட்டில் உங்களோட பொசிஷனை எடுக்க ட்ரை பண்ணணும். 2 ஓகேங்களா? இது எல்லா நாளும் எல்லா தடவை நான் ஸ்ட்ராட்டஜி போடும்போது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. பாதி நேரங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அது வந்து நல்லதும் கூட. எப்படி நல்லது அப்படின்னா நான் ஒரு சைடு நான் நோ லாஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு சைடு இந்த 8 ரூபாக்கான ரிஸ்க்கு தான் இங்கே இருக்க போது. கூட இதுக்கு முன்னாடி என்ன ஒரு 600 ரூபா இருந்தது, 600 + 800 என்ன மேக்ஸிமம் என்ன இன்னொரு 600 ரூபா ஆட் ஆகும். என்ன மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200லேருந்து 1300 ரூபா தான் எனக்கு ஒரு சைடு ரிஸ்க்கே. கம்ப்ளீட்டாக என் ரிஸ்க்கு 1300 ரூபா தான். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுதான் நான் லோ ரிஸ்க் அப்படின்றது சொல்ல வந்தேன். நோ லாஸ்ன்னு சொல்லக்கூடாது, லோ ரிஸ்க் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அன்லிமிட்டடாக இருந்த என்னுடைய அந்த பொசிஷன் வந்து இப்போ என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்குன்னு சொல்லப்படுற ஒன் சைடு, அதுவும் ஓகேங்களா லோ ரிஸ்க்குன்னு சொல்லப்படுற ஒரு ஒன் சைடு ஸ்ட்ராட்டஜியாக என்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் வந்து ஒரு 1200 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ கம்மியான ஒரு ரிஸ்க்கில் என்னோடய பொசிஷனை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மார்க்கெட் ஆட்டம் போடுதா, போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஏன் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்னும் தெரியும், ரிவார்டும் தெரியும். அப்படின்றதுனால தான் நீங்கள் கூலாக இருக்க போகிறீங்க. அதுதான் இங்கே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமாக வச்சுருக்கோன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எப்போவுமே நான் போடும்போதே எனக்கு நோ லாஸ்னால் அது எல்லோரும் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். இந்த 2 விஷயத்தையும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சால் இந்த நோ லாஸ் உங்களுக்கு சாத்தியம் அப்படின்றது தான். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கன்ஃபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற அந்த எட்ஜ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த எட்ஜ் காஸ்ட்டு கண்டிப்பாக அது இன்னொரு சைடில் ரிஸ்க்காக இருக்கும், அவ்வளோதான். 3வது உங்கள் பொசிஷனுக்கு டைம் கொடுத்து நீங்கள் எட்ஜை வாங்கணும், அவ்வளோதான். இதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா இந்த லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொசிஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி மார்க்கெட் முடிஞ்சதும் அந்த ப்ரீமியத்தை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். சாரி, அதனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து பில்டப் ஆகிடுச்சு, வேறு எதுவும் கிடையாது. பட் லைவாக நம்ம எடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.